நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கான மாவட்ட பறவையாக வந்து சாம்பல் நிற இருவாச்சி அப்படின்ற பறவையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 பறவைகளில் இந்த பறவையை ஏன் செலக்ட் பண்ணாங்க? இந்த பறவை எங்கே இருக்குது? இந்த பறவை எப்படிப்பட்டது? இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பறவையை வந்து பார்த்திங்கன்னா யார் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், அதே போல் வந்து திருப்பத்தூர் மாவட்ட வனத்துறை, சேக்ரட் காலேஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் திருப்பத்தூர்ன்ற குழு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு ஒரு ஆன்லைன் சர்வே நடத்தினாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதாவது 1,00,000 வாக்குகளில் சுமார் 40,000 வாக்குகளை பெற்று இந்த சாம்பல் நிற இருவாச்சி பறவை வந்து செலக்ட் செய்யப்பட்டிருக்குது. இப்போ நம்ம இந்த சாம்பல் நிற இருவாச்சி பறவையை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இந்திய சாம்பல் இருவாச்சி பறவை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் அதையொற்றிய தென்னிந்திய பகுதிகளிலையும் காணப்படும் ஒரு வகை பறவை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜவ்வாது மலைத்தொடர், ஏலகிரி மலை மற்றும் ஆம்பூர் பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா இந்திய வனவிலங்கு சட்டத்தால் பாதுகாப்பு பெற்றது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் அடிக்கக்கூடாது, பாதுகாப்பு பெற்ற ஒரு உயிரினம். எப்படி மானெல்லாம் அடிக்கக்கூடாது, மயில் அடிக்கக்கூடாதுன்றாங்களோ அதுபோல். அதே போல் இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பறவைகளோட இனப்பெருக்கத்தின் போது பெண் இருவாச்சி பறவை இருக்குது இல்லைங்களா, அது வந்து மரபொந்தில் வந்து தன்னை அடைச்சிட்டு ஆண் கொண்டு வரக்கூடிய அந்த சேறு, பழக்கூழ், எச்சம் இதெல்லாம் கொண்டு தன்னுடைய கூட்டினுடைய வாசலை வந்து மூடி ஒரு சிறிய பிளவை மட்டும் விட்டுட்டு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் வரைக்கும் பொறுப்பை வந்து ஆண் பறவைக்கிட்ட வந்து ஒப்படைச்சிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவி கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுகளுக்கு உணவு கொண்டு வர்ற பொறுப்பு மொத்தமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் கொண்டு வர்ற உணவு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறிய பிளவு வழியாக வந்து ஊட்டிவிடும். பெண் தன்னுடைய இறகுகளை உதிர்த்து கூட்டை வந்து பலப்படுத்தும். இது வந்து மார்ச்சிலிருந்து ஜூன் வரையிலான காலத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.